ம் என்ன வர சொல்லிட்டு அமைதியா இருக்க? ஆமா வர சொன்னேன். அதான் எதுக்கு? சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா தான் இரு. அட அவசரம் பொறுமைங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. தூங்கிட்டு இருந்தவனை ஃபோன் போட்டு வர சொல்லிட்டு சும்மாவே உட்காந்துட்டு இருந்தா பொறுமையெல்லாம் இருக்க முடியாது. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல கார்த்திக்? ஆமா, கொஞ்சம் கூட ரசனையே இல்லாம சொல்ற. இப்போ என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? இல்ல கார்த்திக், எங்க அம்மாவை மிஸ் பண்ணும் போதெல்லாம் நான் இங்க வருவேன். அது கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். சின்ன வயசுல அம்மா என்ன இங்கே தான் கூட்டிட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஏர்லி மார்னிங் சன்ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஏய் ஸ்வேதா, என்னப்பா? இங்க பாரு, என்னாச்சு? அம்மா உன் கூடவே தான் இருக்காங்க, எப்பவும் உன் கூடவே தான் இருப்பாங்க. வருத்தப்படாத. நீ சந்தோஷமா இருந்தா தானே அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆமா, I miss her a lot. இன்னைக்கு உன் கூட இங்க இருக்கணும்னு தோணுச்சு, அதான் வர சொன்னேன். ஏய் குழந்தை மாதிரி. ஹலோ. ஹலோ, சொல்லுடி. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். டேய், அப்புறம் என்ன தூக்கம் வரலையா இன்னும்? இல்ல, ஏன் உனக்கு தூக்கம் வருதா? இல்லை இல்லை, சும்மா தான் கேட்டேன். சொல்லு. அது சரி, கண்டிப்பாக வரணுமா? ஹே, இவ்ளோ நேரம் உன்ட்ட அப்ப நான் என்ன பேசிட்டு இருந்தேன்? நீ வரணும் தானே சொல்லிட்டு இருக்க. இல்லை, அங்கே வந்தால் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, ஓவராக கலாய்ப்பாங்க, அதான் கேட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸை உனக்கு இன்ட்ரோ பண்றதுக்காக தான் உன்னை கூப்பிடுறேனே. அப்புறம் கலாய்ப்பாங்கன்னு சொன்னா எப்படி? அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீ வா. சரி வரேன், விடு. சரி, அப்புறம் ஃபோன் பேசினா டைம் போகிறதே தெரியல. வயிறு வேற கடா முடானு கதி, இந்த நேரத்தில் கது கூட தர மாட்டானுங்க. யாரா அது? இந்த காலேஜில் இருக்கிற நம்மளை பற்றி தெரியலப்பா. ஒரு சிகரெட் நிம்மதியாக அடிவிட மாட்டேன். சனினே, இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ற? நான் வேற யாரோ நினச்சி பயந்தே போயிட்டேன். மாமே நீயா? நான் கூட வாட நினச்சி சிகரெட்லாம் வர அமிச்சிட்டேன் மாமே. சரி, இந்த நேரத்தில் பக்கெட்டோட இங்கே என்ன பண்ற? எவனுக்கும் பொறுப்பே இல்லை மாமே. மணி 5 ஆகுது, ஒருத்தர் கூட பாத்ரூம் கதவும் திறக்கல. அதான் மாமே வெயிட் பண்ணிக்கிறேன். 5? டேய், மணி 2:30 தான்டா ஆகுது. என்ன சொல்ற? டைமிங் தப்பா வச்சுக்கிறேன்பா. ஆமாண்டா மொக்க. சரி, அதை விடு. நீ என்ன பண்ணிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை, ஃபோன் வந்துச்சு அதான். ஓ சரி, நீ போய் தூங்கு, விடிஞ்சதை வந்து குளிச்சிக்கலாம். மாமி வந்துட்டேன், அப்படியே குளிச்சுட்டு போயிடுறேன்னு. இனிமே தூக்கமே வேற வராது. நீ போ, நான் பார்த்துக்கிறேன். என்னமோ பண்ணி தொலை போ. சரி நான் மாமி, போறேன். குளிச்சுட்டு வரேன் போ. எங்க போச்சு? நான் ஒரு ஒளிய வச்சேனே. தப சி ஏய், இங்க பாருடி, உன்னையும் சேர்ந்து தான் போட்டோ எடுத்துட்டு இருக்கோம். இங்க பாரு. அப்புறம் நாங்க 2 பேர் மட்டும் தான் போட்டோல இருப்போம். வந்துட்டாண்டி.
ஹாய் Hi. ப்ரோ. கலாய்க்கலாமா? எப்படி வந்த? பைக்கில் தான் வந்தேன். ஏய் என்னப்பா வந்த உடனே நேரா அவ பக்கத்துல போய் உட்கார்ற? ஏன் எங்க பக்கத்துல எல்லாம் உட்கார கூடாதா? ஏண்டி நீங்க இப்படிலாம் பண்றதுனால தான் அவங்கள பார்த்தாலே பயப்படுறான். அந்த பயம் இருக்கட்டும். ஏய் ம் ஓகே. ஏதாவது ஆர்டர் பண்ண சொல்லு. ஹலோ ஹலோ. வெட்டியா பேசுனது போதும். ஏதாவது ஆர்டர் பண்றீங்களா? என்ன தம்பி எதுக்கு? இப்படியே சும்மா உட்காந்துருக்க போறியா? போய் ஏதாவது வாங்கிட்டு வா போ. ஏய் ஏண்டி? ஹேய் இட்ஸ் ஓகே ஸ்வேதா, நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு வரேன். ஏய் கார்த்திக் இந்தா. ஏன் வச்சுக்கோ. என்கிட்ட காசு இருக்கு. இந்த ட்ரீட் இருக்கட்டும். என்னோட தான். புடி இதுல பே பண்ணு. சரி. ம். இவன் என்னடி இவ்ளோ நல்லவனா இருக்கான்? இவ்ளோ நல்லவனெல்லாம் வச்சுட்டு நீ எப்படிதான் குப்பை கொட்ட போறியோ தெரியல. வச்சுக்கிட்டா நீ சொன்ன பிச்செல்லாம் கேக்குறான். நீ ரொம்ப கொடுத்து வச்சுவடி. ஆமா. 1 செகண்ட் அப்பா கால் பண்றாரு. அவங்க Hello? அப்பா வேற கால் பண்ணிட்டாரு. இவ வர லேட் ஆகும் போலடி. ம் அது வரைக்கும் இவனை வச்சு டைம் பாஸ் பண்ணுவோம். பண்ணு பண்ணு. இங்க பாரு. மச்சி ம் என்னையா கூப்பிட்டீங்க? உன்னதான்ப்பா. ஸ்வேதா ஏன் உன்னை லவ் பண்றா தெரியுமா? தெரில. ஏன்? ஏன்னா நீ ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கியா, பொண்ணுங்களை பார்த்தாலே கூச்சப்படுறியா. இதனாலதான் ஸ்வேதாக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. யாருக்கு தெரியும் நிஜமாவே இன்னசென்ட்டா இல்ல எங்களை பார்த்து சீன் போடுறியான்னு. என்னடி கரெக்ட் தானே? ஏய் கோச்சுக்க போறாருடி. ச்சே அப்படி ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. ஹலோ ஜாலியா தான் கலாச்சேன். கோச்சு கிச்சுக்கு போறீங்க? இல்லை அப்படிலாம் இல்லை. இது வரைக்கும் எந்த பசங்களையும் அவ பார்த்ததே இல்லை. நாங்களாவது சைட் அடிச்சிருக்கோம். பட் அவளுக்கு ட்ரீம் பாய்னா நீங்க தான். எந்த விதத்துலயும் அவளை தப்பா நினைச்சு அவாய்ட் பண்ணிடாத, ஓகேவா? என்ன எல்லாரும் பேசி செட் ஆயிட்டீங்களா? ம் ம் ஆர்டர் பண்ணிட்டியா? ஆர்டர் பண்ணிட்டேன். Yeah. என்ன கார்த்திக் என்ன சொல்றாங்க எல்லாரும்? ஸ்வேதா என்னாச்சு? இங்க என்ன பண்ற? ஏதாவது பிரச்சனையா? இல்ல நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மகாபலிபுரம் போலான்னு பிளான் பண்ணோம். அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அவ்வளோதானா? இதை நீ ஃபோன் பண்ணியே சொல்லியிருக்கலாமே. சொல்லிருக்கலாம். பட் உன்னை நேர்ல பார்த்து சொல்லணும்னு தோணுச்சு. ஏன் நான் இங்கெல்லாம் வரக்கூடாதா? சேச்சே அதெல்லாம் இல்லை, நீ அவ்வளோ தூரத்துலேருந்து தனியாக வரணும்ல, அதான். சரி ஓகே, எத்தனை நாள் ஸ்டே? 2 days தான். சரி பத்திரமா போ, என்ஜாய் பண்ணு. ஏதாவது ஒன்றா ஃபோன் பண்ணு சரியா? சரி பை. நான் பாத்துக்கிறேன். பார்த்து போயிட்டு வா. போயிட்டான். மேம் எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடியா எல்லாம் இருக்கல? ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு மேம். எப்பா என்ன வெயிலு. கொஞ்சம் தள்ளி உட்கார்றி. ஒரு வழியா வந்தாச்சு, நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா அடி பாவிங்களா, என்னடி இது? இதுக்குதான் நீங்க வந்தீங்களா? ஏய் இதெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டேன். இவ ஒருத்தி ஔவையார் மாதிரி பேசிட்டே இருப்பா. ஏய் நீ சரக்கு குடுறி. ஏய் ஏய் வேண்டாண்டி. அவளுக்கு மட்டும் இல்ல எனக்கும் இருக்கு. நீ வேணும்னா சீதா தேவியா இருந்துக்கோ, எங்களை ஆள விடு. ச்சீ பொண்ணுங்களாடி நீங்க எல்லாம். இப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஏய் ஏய் நில்லடி, ஓவரா தான் பண்றா. இவ என்னடி ஓவரா பண்றா? எங்கடி போறா?